Hi friends, welcome back to my channel. Nurses Guide Mini வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/1/2026. என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட்கானது மேல் அண்ட் ஃபீமேல் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்துட்டு டிப்ளமோ லெவல் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 18,000 சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 56,000க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸ் வந்து வேகன்சிஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 22/1/2026 ரிலீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/2/2026. இது நீங்கள் த்ரூ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். சப்மிட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேட்டகரிஸ் வந்து 18. மேக்ஸிமம் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சியாக நீங்கள் பிசிஎம் முஸ்லீம் எம்பிசியாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. அதர்ஸ்க்கு 32 சொல்லியிருக்காங்க. ஓசிக்கு மட்டும். டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் இருந்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 18 இயர்ஸும் மேக்ஸிமம் வந்து 42 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. விடோவாக இருந்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸும் மேக்ஸிமம் வந்து நோ ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வைஸ்மெண்ட்க்கு வந்து 18 இயர்ஸும் மேக்ஸிமம் வந்து 48 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஓசிக்கு மட்டும் ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டிப்ளமோ நர்சிங் தெரப்பி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ நர்சிங் தெரப்பி முடிச்சிருந்தா 50%, யூசிக்கு 30%, 10க்கு 20% கொடுக்குறாங்க மார்க்கு. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.mrb.tn.government.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கரெக்டாக கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு தான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு ஆர் மொபைல் வாலெட் மூலிமா தான் பே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் கரண்ட்டில் இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா கரண்ட்டில் ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதை மெயின்டெனன்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ எந்த இன்ஃபர்மேஷனுமே அந்த மெயில் ஐடிக்கு கூட வரலாம். ஸோ பிஎஸ்டிஎம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணி விட்டுருங்க. சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டைரக்டர் சர்டிஃபிகேட்டு, டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் ஆச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, விடோ இருந்தீங்க அப்படின்னா விடோ சர்டிஃபிகேட்டு, அண்டர்டேக்கிங் அண்ட் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட்டு, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க. ப்ரூஃப் கார்டு வந்து பேன் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப் வந்து கன்ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கெசட் காப்பி வந்து கேட்டிருக்காங்க ஃபார் நேம் சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணிவிட்டு பேக் வந்துட்டிங்க அப்படின்னா திரும்பி உள்ளே போக முடியாது. உள்ளே போய் ஃபஸ்ட்லேருந்து அப்ளை பண்ண மாதிரி தான் வரும். ஸோ அப்ளை பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணி விடுங்க. ஸோ இதுக்கான கடைசி தேதி வந்துட்டு 11/2/2025. ஸோ வேகன்சி லெவல் 4 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 56,000 வரைக்கும் கொடுக்குறவங்க மறக்காமல் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.